Exercise 2.6 third sum. Find the sum of first 28 terms of an. Find the என்ன find பண்ணும் sum of first 28 terms. Find the sum of first 28 terms. First 28 terms ஓட sum find பண்ணும் of an arithmetic progression whose nth term is 4n minus 3. nth term கொடுத்துட்டாங்க. nth term கொடுத்து அதில் sum of first 28 terms கண்டுபிடிக்கணும். அப்போ nth termனா என்னது? சாதாரண நம்ம போன எக்ஸசைஸ் படித்தோம். nth termனா tn. அப்போ tnங்கிறது கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் போட்டு tn equal to 4n minus 3. இப்போ tn கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸோட சம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் 28 டேர்ம்ஸ்னால் ஒரு ஃபஸ்ட்டு 2-3 டேர்ம்ஸாக நமக்கு தெரியணும்ல. ஏன்னா நம்ம சம் தான் கண்டுபிடிக்கிறோம். சம்முங்கும் போது ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸுங்கும் போது எஸ்என் ஈக்குவல் டு எப்படினாலும் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏடிஎன் எல்லாம் நமக்கு வேணும். இப்போ ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸ்னால் என்னங்கிறது நமக்கு 28 தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஏடி வேணும்ல. அப்போ இந்த கொடுத்துருக்க இந்த nth டேர்ம்லேருந்து ஏடி கண்டுபிடிக்க என்ன பண்ணால் போதும்? என்னுக்கு பகரம் 1 செஞ்சுனா ஃபஸ்ட்டு டேர்ம் தெரிஞ்சிடும், 2 செஞ்சுனா செகண்ட் டேர்ம். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா டி தெரிஞ்சிடும். ஓகேவா? அதான் செய்ய போகிறேன் இப்போ. அப்போ tn ஈக்குவல் டு 4n மைனஸ் 3 கிவன் கண்டிஷன் எழுதிட்டோம். இனி t1 கண்டுபிடிக்கிறோம். t1 தான் ஃபஸ்ட்டு டேர்ம் தெரியும். அப்போ t1 ஈக்குவல் டு என்னுக்கு பாரு 1 சேர்த்தோம்னா இங்கே 4n என்னுக்கு பாரு 1 சேர்க்கணும். 4 into 1 minus 3. 4 1s are 4 minus 3. 4 minus 3 1. t2 equal to 4 into என்னுக்கு பகரம் 2 minus 3. 4 2s are 8. 8 minus 3. 8 minus 3 5. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸோட சம் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டைம் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 1 5. அதாவது சம் தானே கண்டுபிடிக்கிறோம். அப்போ 1 + 5 + எக்ஸெட்ரா ப்ளஸ் லாஸ்ட் ஒரு டேர்ம் இருக்குல்ல. அப்போ 28 டேர்ம்ஸில் லாஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, அதுவும் தெரிஞ்சிச்சு நமக்கு ஈஸியான ஃபார்மில், செகண்ட் ஃபார்மில் ஈஸியாக இருக்கும். அது யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம கண்டுபிடிக்கலாம்ல. ஏன்னா நம்ம தான் டிஎன் தான் இருக்குதே. அப்போ t28 போட்டாலும் லாஸ்ட் 28th டேர்ம் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ t28 ஈக்குவல் டு 4 into 28 minus 3. 4 into 28 வந்து 112 minus 3. மைனஸ் பண்ணியில் 109. தட் மீன்ஸ் 28th டேர்மும் தெரிஞ்சிருச்சு. அதாவது 1 + 5 + எக்ஸெட்ரா ப்ளஸ் 109. இதுக்குள்ளே சம் தான் கண்டுபிடிக்கணும். இது நமக்கு இதே மாதிரி ஒரு சம் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் தேர்ட் சப்டிவிஷன் இருந்தது. ஆனால் அதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சம் கண்டுபிடிச்சோம். இங்கே தான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸும் தெரியுமே, 28 டேர்ம்ஸ்னு. அப்போ என்னும் தெரிஞ்சிடும். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிச்சோம். கிவன் வந்து nth டேர்ம் எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு டேர்ம் t1 கொடுத்தா ஃபஸ்ட்டு டேர்ம் தெரிஞ்சிடும். t2 போட்டால் செகண்ட் டேர்ம் தெரிஞ்சிடும். ஏன்னா t2 கண்டுபிடிச்சாதே d கண்டுபிடிக்க முடியும். அடுத்து லாஸ்ட் டேர்ம் மொத்தம் 28 டேர்ம்ஸோட சம் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 28th டேர்மும் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் இதில் வச்சு. அப்போ t28 போட்டோம்னா 109. லாஸ்ட் டேர்மு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு டேர்ம் டு 28th டேர்ம் வரைக்குள்ள சம் தான் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் டேர்மும் தெரிஞ்சிச்சுல. ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சுட்டு அதோட சம் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னது? அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதை 1 + 5 + எக்ஸெட்ரா ப்ளஸ் 109. ஏன்னா சம் கேட்டனால இப்படி எழுதிட்டோம். இதில் ஏங்கிறது என்னது? 1. டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ். அது நமக்கு இந்த ஃபார்முலா நமக்கு ஃபஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிச்சு. அப்போ இதுக்கு டிங்கிறது கூட தேவையில்லை. ஏன்னா எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? எஸ்என் ஈக்குவல் டு n/2 into a + l. ஃபஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் தெரிஞ்சால் போதும். லாஸ்ட் டேர்ம் எவ்வளோ? 109. என்னங்கிறது எவ்வளோ? மொத்தம் 28 டேர்ம்ஸுக்கு தான் சம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்னங்கிறது எவ்வளோ? 28. இதில் எதுவும் டவுட் இருக்கா? அப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு ஏ எழுதிட்டோம், எல் எழுதிட்டோம், என்னும் எழுதிட்டோம். இனி நம்ம சம் தான் கண்டுபிடிக்கணும். எஸ்என் ஈக்குவல் டு n/2 into a + l. அப்போ எஸ் என்னங்கிறது 28 டேர்ம்ஸ் தான். 28 ஈக்குவல் டு என்னுக்கு வரும் 28/2 இன்ட்டு ஏக்கு வரும் 1 + எல்லுக்கு வரும் 109. இது கேன்சல் பண்ணலாம்ல. 1 2s are 2, 1 2s are 2, 4 2s are 8. 14 into 1 + 109 110. இப்போ 14 into 110 எவ்வளோனா 1540. அதான் எஸ் 28க்கு வந்துட்டு இதான் ஆன்சர். தேர்ட் சம் கம்ப்ளீட். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு 28 டேர்மோட சம் கண்டுபிடிக்கணும். அங்கே nth டேர்ம் கொடுத்துருந்தாங்க. அப்போ nth டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் 28th டேர்ம் எழுதிட்டு அதோட சம்முக்கான ஃபார்முலா போட்டு எழுதியிருக்கோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தேர்ட் சம் கம்ப்ளீட்டட்.